ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது SQL அப்படி என்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போறோம். உண்மையில இந்த SQL அப்படின்றத நாங்க டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்று சொல்லிக் கொள்வோம். இந்த டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன செய்யும் என்று சொன்னால் டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணி கொள்ளும். ஸோ இந்த பிளேலிஸ்ட் வீடியோல, அதாவது ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல இந்த பிளேலிஸ்ட் வீடியோல நாங்க டேட்டா பேஸ் என்ற ஒரு சீரீஸை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். இந்த டேட்டா பேஸ் சீரீஸை பொறுத்த மட்டும் ஜென்ரலா நாங்க டேட்டா பேஸ் என்ன, டேட்டா பேஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, தென் இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் என்ன, இதை பற்றி ஃபுல் அனலைஸுமே பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இதுக்கு முதல் நாங்க WR ER டயக்ராம் எல்லாமே எங்களோட சேனல் வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல எங்களோட டாபிக் SQL அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ஸோ இந்த SQLன்றது டேட்டா பேஸை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் சொன்னா கூட ஓகே, ஓ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்னா அதுவும் ஓகே. இந்த SQL என்ற லாங்குவேஜ் ஏன் நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம்னு சொன்னால், முதலாவதா நாங்க ஒரு டேட்டா பேஸை டிசைன் பண்ணிக்கொள்ளும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு, உங்களை ஒரு IT அட்மினா எடுத்துருக்கணும். அந்த ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஹவுசஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மீட்லையும் ஒவ்வொரு ஹவுஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அது லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரியில புக் எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்கமைந்த விதத்துல நாங்க பேண வேணும், அதை கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு IT ஸ்டூடெண்டா உங்கள்ட்ட ஹெல்ப். ஸோ நீங்க சொல்லுவீங்க ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்க வேணும். பட் ஜஸ்ட் நீங்க ஒரு டிசைனிங் முதலாவது செய்வீங்க. ஸோ இந்த டிசைனிங்ன்றது எப்படி இருக்கலாம்னு சொன்னா அதுக்கான டூல் தான் ER டயக்ராம் சொல்றது. ஸோ இந்த ER டயக்ராம் மாதிரி என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா WR டயக்ராம் அப்படின்றது இருக்கு. ER டயக்ரத்தை வச்சு நீங்க டிசைன் பண்ணுவீங்க. டிசைன் பண்ணின அப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னா கோடிங் எழுதிட்டு அதை நாங்கள் ஒரு டேட்டா பேஸுக்கு ஸ்டோர் பண்ண போறோம். அந்த கோடிங்குக்காக யூஸ் பண்ணி கொள்ற ஒரு லாங்குவேஜ் தான் SQL. ஸோ ஈவன் நீங்க O லெவல் அல்லது அதுக்கு முதல் கிளாஸுகள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் அப்படி என்று சொல்லி ஒன்று இருக்கு. மைக்ரோசாஃப்ட் MS அக்சஸ் என்று சொல்லி ஒன்று படிச்சிருக்கு. அது O லெவல்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் ஜஸ்ட் கோடிங் எதுவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. கோடிங் அதுல இருக்கு, பட் நீங்க அதை படிச்சிருக்க மாட்டீங்க. GUIல வச்சுக்கொண்டு, அதாவது கலர்ஃபுல் டிஸ்பிளேல நீங்க பட்டன்ஸை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க. பட் O லெவல்ல இருக்கிற இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் A லெவல்ல இல்லை. ஸோ அட்வான்ஸ் லெவல்ல நாங்க பார்க்க போறது SQL என்ன, SQL நாங்க இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை பார்க்கணும்னு சொன்னால் SQL ஸ்டேட்மெண்ட் கேள்வியா MCQ பார்ட்ல கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வளமையா இந்த SQL பார்ட் வாரது இல்லை, பெறக்கூடாதுன்னு இல்லை. மேபி டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல கேட்கலாம். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல இதை essay, அதாவது பார்ட் 2B அந்த இதுல ER டயக்ரத்துக்கு கீழே வர்ற கேள்வி எல்லாம் மேபி கேட்கலாம். அப்ப MCQல கொஞ்சம் முக்கியம், 1 அல்லது 2 SQL சம்பந்தமான கேள்விகள் எங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல நாங்க கோடிங் அதுகளை பற்றி பார்க்க போறோம்ன்றேக்க அவ்வளவு தூரம் டஃப்பான கோடிங் எல்லாம் பெற போறது இல்ல. முதல்ல நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனா ஸ்டார்ட் பண்ணிட்டு வர போறேன். இந்த செஷன் அதை பற்றி தான் கோ பண்ண போறோம். SQL விரிவாக்கம் என்ன, ஏன் அதை பாவிக்கிறோம்ன்ற மாதிரி பார்த்துட்டு வர போறோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன், கூகுள் விண்டோ ஓபன் பண்ணிட்டு இந்த கூகுள் விண்டோல நான் சர்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னால் SQL ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சர்ச் பண்ண போறேன். SQL ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஓப்பன். இந்த SQL ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிக்கலே எங்களுக்கு இந்த டெஃபினிஷன் தந்திருப்போம். SQLன்றது ஒரு அக்ரோனிம், அதாவது ஒரு சுருக்கம். அதோட விரிவாக்கம் ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ். ஸோ முதலாவது MCQவா இப்படி உங்கள்ட்ட கேட்கலாம், SQLன்றது விரிவாக்கம் என்ன? SQL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ்ன்றதை நாங்க டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம். பிகாஸ் இது ஒரு ஹியூமனால எடிட் பண்ணப்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ். எங்களுக்கு விளங்குற சில கோடிங்ஸை வச்சு நாங்க கிரியேட் பண்ண லாங்குவேஜ் தான் இது. இந்த டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது நாங்க எங்களுக்கு விளங்குற சில கோடிங்ஸ், எங்களுக்கு விளங்குற சில கீவேர்ட்ஸை வச்சு டிக்ளேர் பண்றதுதான் இது. ஸோ நான் இதுல இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கல விச் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி நான் இதுல சர்ச் பண்ணி கொண்டு வர போறேன். விச் ஜெனரேஷன் இஸ் SQL ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது ஒரு 4th ஜெனரேஷன் லாங்குவேஜா இருக்கு.
4ஆம் தலைமுறை மொழி. அப்ப உங்களுக்கு சின்ன டவுட் வரும். அப்ப இதுக்கு முதல் இருக்கிற ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் என்னன்னு சொல்லி நாங்க அதை பற்றி worry பண்ண வேண்டிய தேவையில்லை. ப்ரோக்ராமிங் கன்செப்ட் என்ற ஒரு தனி வீடியோ டியூட்டோரியல் ஒரு சீரீஸ்ல நாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்கியூஎல்ன்றது ஒரு ஃபோர்த் ஜெனரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், 4ஆம் தலைமுறை கணினி மொழியா இருக்கு. இதுக்கு முதல் இருக்கிற ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஃபிஃப்த், இதை பற்றி நாங்க worry பண்ண வேண்டிய தேவையில்லை. தென் ப்ரோக்ராமிங்ல நாங்க பார்ப்போம். ஃபோர்த் ஜெனரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்பெஷலா நாங்க எப்படி சொல்லிக் கொள்வோம்னா, எஸ்கியூஎல் இஸ் அ ஃபோர்த் ஜெனரேஷன் லாங்குவேஜ், which means the programmer specifies what is to be done but not how. Other languages like C are known as third generation language. இதை விட வேற லாங்குவேஜஸ் C, C++, Python, Prolog. ஸோ இதை பற்றி எல்லாம் நாங்க worry பண்ண வேண்டாம். இப்ப எஸ்கியூஎல்ன்றது ஜஸ்ட் ஃபோர்த் ஜெனரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ் வெல் ஆஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு மொழி. ஜஸ்ட் அவ்வளவுதான் விஷயம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது நாங்க என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்றோம்னா, இஆர் டயக்ரத்துல நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டீடைல்ஸ், இஆர் டயக்ரத்துல நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அந்த டீடைல்ஸ் அல்லது டேட்டாவா இருக்கலாம், அதுகள் எல்லாத்தையும் கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், ஒரு கம்ப்யூட்டரைஸ் டேட்டாபேஸ்ல நாங்க ஸ்டோர் பண்ண போறோம். ஒரு கம்ப்யூட்டரைஸ் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்காகத்தான் இதை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம், இந்த எஸ்கியூஎல் என்ற லாங்குவேஜ். அப்ப தென் அடுத்த விஷயம் நாங்க மூவ் பண்றோம் இந்த எஸ்கியூஎல் பற்றி கதைக்கிறது. இந்த எஸ்கியூஎல் நாங்க ரன் பண்ண போறோம் அல்லது இதுக்கு நாங்க ஓகே கோடிங் கொண்டு டைப் பண்ண போறோம்னு சொல்லிக்க, இதை 2 விதமான முறையில நாங்க எஸ்கியூஎல் வந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ எஸ்கியூஎல் நாங்க ஹேண்டில் பண்றதுக்கு 2 விதமான வழிகள் இருக்கு. ஒன்று சொல்றது வந்து GUI, ரெண்டாவது சொல்லிக்கொள்வோம் அப்படி என்று சொன்னால் CLI. முதலாவது GUI என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது, இது வந்து ஒரு கலர் டிஸ்பிளே. கலர் டிஸ்பிளே என்று சொல்ல வாருது அப்படி என்று சொன்னா, கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி மேக் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேயா இருக்கு. இப்ப இதுல கலர் டிஸ்பிளேலையும் நாங்க எஸ்கியூஎல் ரன் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேலையும் எஸ்கியூஎல் ரன் பண்ணலாம். பட் எங்களுக்கு எக்ஸாம் பர்பஸ்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேல என்ன டைப் பண்றோம்னு தான் எங்களோட கேள்விகள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நாங்க இப்ப பார்க்க போறது இந்த GUI CLI. ஃபர்ஸ்டா GUI பற்றி கொஞ்சம் கதைச்சிட்டு வருவோம், பிகாஸ் இதை பற்றி நாங்க எங்கட இதுல படிக்க போறது இல்லை. இதை முதலே பினிஷ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் எங்கட சிலபஸ்ல இருக்க போற மாதிரி CLI பற்றி நாங்க பார்த்துட்டு வரணும். ஸோ GUIல நாங்க ஒரு எஸ்கியூஎல் செய்யறோம் அப்படி என்ன செய்வோம்னு சொன்னா, எங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள வந்து ஒரு அடிஷனல் சாஃப்ட்வேர் வேணும். அது வந்து நீங்க SQL சர்வரா இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் SQL இருக்கலாம், MySQL இருக்கலாம், அல்லது WAM சர்வர், XAMPP சர்வர், எதுவா இருந்தாலுமே நாங்க எங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி போட்டு இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா நான் இந்த பிசிக்கு வந்து WAM சர்வர்ன்றதை இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறேன். ரைட். ஸோ இந்த இடத்துல நாங்க WAM சர்வர்ன்றதான் யூஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ WAM சர்வர் இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் இந்த அப்பாச்சி சர்வர் ஆன் பண்ணிருக்கேன், MySQL ஆன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இது ரெண்டும் தான் இந்த இடத்துல நான் இதுல ஆன் பண்ணிருக்கேன். இதுல SQL ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த SQLல இருக்கிற அட்மின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுவேனா இருந்தா எங்களுக்கு ஒரு GUI இன்டர்ஃபேஸ் ஒன்னா. இந்த GUI இன்டர்ஃபேஸ்ல எங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டா பேஸை கிரியேட் பண்ணலாம், டேட்டா பேஸை டிலீட் பண்ணலாம், தென் டேட்டாபேஸ் டேபிள்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த GUIல PHP MyAdmin இதுல நியூ டேட்டாபேஸ் நீங்க இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு டேட்டாபேஸ் வந்து இதில் கிரியேட் பண்ணலாம். தென் டேட்டா டேபிள்ஸ் இதில் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு SQL குவேரியை நாங்க இங்க டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு GUI இன்டர்ஃபேஸா இருக்கும். WAM சர்வரை யூஸ் பண்ணி நாங்க இதுல செஞ்சிருக்கோம். ஸோ சேம் திங் நாங்க இதை ஒரு கமாண்ட் லைன்ல ஓன் பண்ண போறோம். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேல நாங்க இது SQL ரன் பண்ண போறோம்னு சொல்லிக்க நாங்க இதுல இருக்கிற ஷெல் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ ஷெல் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே வந்து எங்களுக்கு அவைலபிளா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்க SQL CLI விண்டோ வந்து எங்களுக்கு ஒன்னா இருக்கு. இந்த லெட்டர்ஸ் நீங்க விசிபிளா இருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நாங்க SQLக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்திருப்போம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் எங்களுக்கு இந்த SQL அப்படின்றது லொகின் ஆகி உள்ள போகும். ஸோ நான் ஜென்ரலா வந்து இந்த பிசிக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கொடுக்கல. பட் நாங்க SQLக்கு போகணும்னா MySQL ஒரு டேஷ் ஹைபன்
யூசர் நேம் வந்து நான் ரூட் அப்படின்னு வச்சிருக்கேன். பாஸ்வேர்ட் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ பாஸ்வேர்டு இருக்குது, நான் எந்த ஒரு பாஸ்வேர்டும் கொடுக்காதபடியால ஜஸ்ட் இப்படி ஒரு விண்டோ வந்து எங்களுக்கு ஒன்றாகிருக்கு. ஸோ இதுல நாங்க கொடுக்குற கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட எஸ்கியூஎல் வந்து ரன் ஆகி கொண்டு போகும். ஸோ இந்த இடத்துல சில கமாண்ட்ஸ் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த கமாண்ட்ஸை கொடுத்து தான் நாங்க எஸ்கியூஎல்ல வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எங்களோட பிளாக் கலர் டிஸ்பிளேல ஜஸ்ட் கமாண்ட் டைப் பண்றதுக்கான இடம் மட்டும் எங்களுக்கு தந்திருக்கு. இந்த கமாண்ட் டைப் பண்றதுக்கான இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட ஆல்ரெடி என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டா பேசஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு பார்க்கணும் மட்டும் அதுக்கு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல நான் டைப் பண்ண போறது வந்து ஷோ டேட்டா பேசஸ். இவ்வளவுதான் கமாண்ட். ஒரு எஸ்கியூஎல்ல நீங்க கமாண்ட் டைப் பண்ணிக்கல, அது கேபிட்டலா டைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்மாலா டைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அது வந்து எந்த ஒரு இஷ்யூவையும் கொண்டு வராது. ஸோ இது ஒரு கேஸ் இன்சென்சிட்டிவ் லாங்குவேஜ். எஸ்கியூஎல்ல நீங்க கேபிட்டல்ல டைப் பண்ண என்ன, ஸ்மால்ல டைப் பண்ண என்ன, எந்த ஒரு பிழையும் பெற போறது இல்லை. ஷோ டேட்டா பேசஸ் அப்படி என்று சொன்னால் என்ன நடக்கும் சொன்னால், ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ், என்னென்ன டேட்டா பேஸ் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். பட் ஒரு எஸ்கியூஎல் கமாண்டை நீங்க டைப் பண்ணி அதை முடிக்கிறீங்க, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஜென்ரலா அதை முடிக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டெப் போடுவீங்க கட்டாயம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நாங்க எஸ்கியூஎல் ஒரு கமாண்ட் டைப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை முடிக்கிறதுக்கு செமிகோலோன் கட்டாயம் போடும். ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு போட்டு ஒரு செமிகோலோன் போட்டு நீங்க என்ன பண்ணீங்களா, உங்களோட பிசில இருக்க போற டேட்டா பேசஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. COE 2024, DB 2024, இவ்வளவு டேட்டா பேஸும் ஆல்ரெடி எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஸோ இனிஷியலா நாங்க பார்த்திருக்க போற கமாண்ட் என்னவா இருக்கும்னு சொன்னால், CLI மோட்ல நாங்க பார்த்திருக்க கமாண்ட் ஷோ டேட்டா பேசஸ். ஷோ டேட்டா பேசஸ். ஸோ இந்த கமாண்ட் கொடுக்குமா இருந்தால் எத்தனை டேட்டா பேஸ் இருக்கு என்று சொல்லி நாங்க ஃபுல் நேம் வைஸா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்கள்ட்ட இவ்வளவு டேட்டா பேஸும் அவைலபிளா இருக்கு. இதான் முதலாவது. ஸோ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க இதுல பார்த்துட்டோம். இப்ப அடுத்த விஷயம் பார்க்க போறோம். நாங்கள் புதுசா ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இதுல இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாத்தின நேம்ஸும் நீங்க பார்க்கலாம். நாங்க புதுசா ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிக்கல, கிரியேட் CREAT கிரியேட் டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ். பட் இந்த கிரியேட்டுக்கும் டேட்டாபேஸுக்கு முடியல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இடைவெளி. இனி டேட்டாபேஸுக்கு பக்கத்துல ஒரு இடைவெளி விட்டுட்டு நீங்க என்ன நேமிலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் டைப் பண்ணி கொண்டு வரேன் 2025 பேட்ச் DB. இதான் இந்த நேம் 2025 பேட்ச் DB. இதை முடிக்கிறதுக்காண்டி ஒரு செமிகோலன். இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க அப்படி ஒரு டேட்டா பேஸே இல்லை. 2025 பேட்ச் DB அப்படி என்று சொல்லி ஒரு டேட்டா பேஸே இல்லை. இதுல நாங்கள் ஒரு டேட்டா பேஸை புதுசா கிரியேட் பண்றோம். ஸோ என்டர் பண்றோம். என்டர் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்த query ஓகே, ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி இல்லாத ஒரு டேட்டா பேஸ்ல இப்படி ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன் 2025 பேட்ச் DB. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ஷோ டேட்டா பேசஸ் அகைன் கொடுக்க போறோம். ஏற்கனவே இப்போ என்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல எங்களுக்கு 2025 பேட்ச் DB என்று சொல்லி ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா நாங்க இதுலயும் ஒரு டேட்டா பேஸ் ஆட் பண்ணிருக்கோம். 2025 DB என்ற டேட்டா பேஸும் ஆட் பண்ணிருக்கோம். இதுல மேல பார்த்த லிஸ்ட்ல இல்லாத டேட்டா பேஸ் இங்க புதுசா ஆட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த விஷயம் நாங்க இதுல கவனிச்சது என்னன்னு சொன்னால், எப்படி ஷோ டேட்டா பேசஸ் இருக்கோ, ஒரு புதுசா ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ். இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னா டேட்டா பேஸ் நேமை கொடுப்பேன். ஸோ இதுல நான் கொடுத்த DB நேம்ன்றது என்னவா இருக்கும்னா நீங்கள் என்ன பேரும் வைக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறேன்டா கிரியேட் டேட்டா பேஸ் போட்டு 2025 DB ஒரு செமிகோலன் போடணும். ஸோ அதை கொமனான ஒரு ஐக்கனா நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன நேமும் யூஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா பேஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஷோ டேட்டா பேஸ், தென் அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்காக கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு டேட்டா பேஸை நாங்க டிலீட் பண்ணி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுல HND 51 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் இருக்கு.
ஸோ இந்த HND51 அப்படின்ற டேட்டா பேஸ் என்ன செய்வோம்னு சொன்னால் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். சரியா ரிமூவ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே இந்த டேட்டா பேஸ் இருந்தது. ட்ராப் டேட்டா பேஸ் HND51 ட்ராப் டேட்டா பேஸ் HND51 அப்படின்னு சொல்லி இதுல டைப் பண்ணிக்கணும். HND51ன்றது ஆல்ரெடி இருக்கு. இந்த நேமை தான் டைப் பண்ணிருக்கு. ட்ராப் பண்றது இந்த டேட்டா பேஸ் அழிக்க போகும். ஸோ என்டர் பண்றோம். query ஓகே 1 row affected அப்படின்னு வந்து இப்ப நாங்க ஆல்ரெடி இருந்த ஒரு டேட்டா பேஸ் நேமை இங்க ட்ராப் பண்ணுவோமா இருந்தா இந்த டேட்டா பேஸ் அழிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல என்ன செய்ய போறேன், நான் ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்ற கமாண்டை டைப் பண்ணிட்டு இங்க ரன் பண்ணி பார்க்கல HND51 இருக்கா, ஆல்ரெடி மேல இருந்தது HND50 ஃபிஃப்த் 5வது இடத்துல இருந்து இங்க இல்ல. இப்படி நாங்க டேட்டா பேஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். எந்த டேட்டா பேஸை ரிமூவ் பண்ண போறீங்களோ ட்ராப் டேட்டா பேஸ் HND51 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ரிமூவ் ஆகும். ஸோ நாங்க டேட்டா பேஸ் ஒன்றை டிலீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்க யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் ட்ராப் டேட்டா பேஸ். தென் எங்களோட டேட்டா பேஸ் நேம் வந்து இங்க யூஸ் பண்ண வேண்டியது கிரியேட் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் நேம் கொடுக்குற மாதிரி ட்ராப் டேட்டா பேஸ் நேம் வந்து கொடுத்துருக்கோம். இப்படி நாங்க ஒரு டேட்டா பேஸை வந்து எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ட்ராப் பண்றது, தென் எப்படி இந்த டேட்டா பேஸஸை வியூ பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ GUI என்று சொல்லிக்க நாங்க செய்யற இந்த வேலைகள் வந்து ஈஸியா இருக்கும். பட் இது CLI அப்படின்னு பார்க்கல எங்களுக்கு இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் கமாண்ட் வைஸா எங்களுக்கு பாடமாக்கி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிள்ல இருந்து கொண்டு எப்படி நாங்க இன்சர்ட் அப்டேட் எல்லாம் செய்யறது இந்த செஷன்ல நாங்க இன்னைக்கு கண்டினியூஸா பார்த்துட்டு வர போறோம். அதுக்கு நாங்க ஆல்ரெடி இந்த நோட் பேட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி SQLல இருக்க போற எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, தென் ட்ராப் பண்றது எல்லாமே இதுல பார்த்துருந்தோம். ஸோ ஃப்ரெஷ்ஷா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக இதுல நான் கிரியேட் டேட்டா பேஸ் ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வரேன். ஸ்கூல் 2025 ஸ்கூல் 2025 என்றதை நான் கிரியேட் பண்ண போற டேட்டா பேஸ். ஸோ இந்த இடத்துல நான் இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கொள்றேன். எனக்கு ஸ்கூல் 2025ன்றது ஆல்ரெடி எங்கள் டேட்டா பேஸ்ல இருக்குன்னு சொல்லினோம். ஸோ நான் ஸ்கூல் 2025 இல்லாமல் ஸ்கூல் DB 2025 என்டர் பண்றேன். ஸோ எனக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிட்டா இல்லையான்னு செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாங்க இதுல ஒரு கமாண்ட் டைப் பண்ணி பார்க்கலாம். ஷோ டேட்டா பேசஸ் இதுல டைப் பண்ணி பார்க்கல எங்களுக்கு ஸ்கூல் DB 2025 அப்படின்ற நேமில் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த டேட்டா பேஸ் தான் நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண டேட்டா பேஸா இருக்கு. ஸோ இனிஷியலா நாங்க பார்த்த விஷயம் எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, எப்படி டேட்டா பேஸ் டிலீட் பண்றது. இப்போ ஸ்கூல் DB 2025ன்றது நான் இப்போ கிரியேட் பண்ண டேட்டா பேஸ். இப்போ நாங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்கூல் DB 2025 அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் பார்த்த மாதிரி, ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நாங்கள் கதைச்ச மாதிரியே இங்கே செஞ்சிருப்போம். இப்போ இந்த டேட்டா பேஸை நாங்கள் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்க யூஸ் ஆல்ரெடி நான் கொடுத்த மாதிரி ஸ்கூல் DB 2025 இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ண வேணும் அப்படின்ட்டு யூஸ் ஸ்கூல் DB 2025 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இதுல டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதுல நான் செஞ்ச ஒவ்வொரு வேலையுமே நான் மென்ஷன் பண்ணி கொண்டு வரணும் இதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லி. முதலாவதா நாங்க செஞ்ச வேலையை இதை மென்ஷன் பண்ணி கொண்டு வருவோம். டு கிரியேட் a database. To create a database named School DB 2025. School DB 2025 என்ற நேமில ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண வேணும் என்று சொன்னால் அதன் ஆன்சர் என்னவா இருக்குமெண்டா இது கிரியேட் டேட்டா பேஸ் என்று கொடுத்து ஸ்கூல் 2025 ஸ்கூல் DB என்று வரும் 2025 இப்படி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மென்ஷன் பண்ணின நேமிலேயே எங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான குவேரி தான் இது. ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு கமாண்டையும் நாங்க குவேரி என்று சொல்லிக்கொள்வோம். ஸ்ட்ரக்சர்ட் குவேரி லாங்குவேஜ் என்றதான் SQL என்றபடியால இதை குவேரி என்று சொல்லிக்கொள்வோம். எல்லா குவேரியுமே முதலே சொன்ன மாதிரி செமிகோலனோட முடிஞ்சிருக்கு. நீங்க என்னதான் இதுல ஸ்கூல் DB என்றதுக்கு இதுல கேபிட்டல் DB பாவிச்சா கூட அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்மால் DB தான் கிரியேட் பண்ணிக்கொள்ளும்.
ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நான் இங்க கேபிட்டல்ல யூஸ் பண்ணியிருக்கேன். டு கிரியேட் அ டேட்டாபேஸ் நேம் ஸ்கூல் டிபி 2025. இந்த நேமில் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கான குயரி இதுதான். கீவேர்ட்ஸ் எங்களுக்கு சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஜஸ்ட் அவர் தர நேமை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணா சரி. ரெண்டாவது விஷயம் நாங்கள் என்ன பார்த்திருந்தோம் மட்டும் சொன்னால், டு யூஸ் கிரியேட்டட் டேட்டாபேஸ். ஸோ நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணின டேட்டாபேஸ் ஸ்கூல் டிபி 2025 டேட்டாபேஸை நாங்க யூஸ் பண்ண போறோம். அதுக்குள்ள போய்த்தான் நாங்கள் டேட்டாவை பயன்படுத்த போறோம்னு சொல்லி நாங்கள் ஒரு கதை யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதுக்கான கமாண்ட் என்னவா இருக்குன்னு சொன்னால், ஸ்கூல் டிபி 2025 நாங்க வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இதுல ஸ்கூல் டிபி 2025 இப்படி ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா எங்களோட டேட்டாபேஸை நாங்க யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஸோ முதலாவது கமாண்ட் நாங்க டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியிருந்தோம். அடுத்ததுல டேட்டாபேஸை யூஸ் பண்றோம். இப்ப நாங்கள் இந்த டேட்டாபேஸ்ல வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். ஒரு டேபிள் ஒன்று நாங்கள் இங்க கிரியேட் பண்ண போறோம். டேபிள்ன்றது வளமையா நாங்க தரவு அட்டவணையை தான் நாங்க அதை சொல்லிக்கொள்வோம். டேபிள் நேமால சொல்லுவோம். இந்த டேபிளுக்காக சாம்பிள் டேட்டா டேபிள் ஒன்று நான் இதுல எடுக்கிறேன். ஜஸ்ட் 3 ஃபீல்டு இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று எடுத்துக்கொள்வோம். முதலாவது வந்து என்ன செய்வோம் சொன்னால், ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள்ன்றபடியால கட்டாயம் வந்து டேபிளுக்கு நேம் வைக்க வேணும். அந்த நேமை வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுல முதலாவது என்ன செய்யறேன், ஸ்டூடெண்ட் ஐடி அல்லது எஸ்ஐடி அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இதுல எஸ்ஐடி என்றது வந்து இந்த பிரைமரி கீயா இங்க ஒர்க் பண்ண போகுது. அடுத்த இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நேம் இருக்கிறபடியால நேம் என்று வச்சுக்கொள்வோம். அடுத்த இதுல வந்து ஏஜ் இருக்கிறபடியால ஏஜ் என்று வச்சுக்கொள்வோம். இப்படி 3 ஃபீல்டு இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றதுக்கு பதிலாக நான் இங்க S001 என்ற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்வோம். நேம்ன்றதுக்கு பதிலாக இதுல கஜன் அப்படின்ற ஒரு நேம், ஏஜுக்கு பதிலாக 20. இப்படி ஒரு டேபிளை நாங்க கிரியேட் பண்ண வேணும். இதுதான் எங்களோட டாஸ்க். இதுல நிறைய டேட்டா எல்லாம் வரலாம். முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த டேபிள் ஃபார்மேட்டை தான் முதலாவது நாங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் உள்ள இருக்கிற டேட்டாவை என்டர் பண்ணி கொண்டு வரலாம். இந்த ஃபார்மேட்டை கிரியேட் பண்ண வேணும். அதுக்கு பிறகுதான் இந்த ரெக்கார்டை என்டர் பண்ணலாம். ஃபார்மேட் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக நான் இதுல கேள்வியா அதை டைப் பண்றேன். டு கிரியேட் a table named student. ஸ்டூடெண்ட் என்ற நேமில வந்து நாங்கள் இங்கே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கான குவேரி என்னவா இருக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் முக்கியமான ஒரு குவேரி. நாங்கள் இதுல கிரியேட் டேபிள், இந்த டேபிள் நேம் நாங்க கொடுக்க வேண்டி வரும். ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இதை ஜஸ்ட் ஒரு செமிகோலன் போட்டு முடிக்கலாம். ஏண்டா ஒரு டேபிளை நாங்க கிரியேட் பண்ணிக்க அந்த டேபிளுக்கு என்ன பிரைமரி கீ என்று சொல்ல வேணும், அதை எத்தனை ஃபீல்டை கொண்டிருக்கு சொல்ல வேணும். அது தெரிஞ்சாதான் நாங்க அந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி என்றதுதான் பிரைமரி கீ. நான் இதுல தான் ஒரு அண்டர்லைன் போட்டிருக்கேன். ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படி என்று போட்டுட்டு இந்த டபுள் பிராக்கெட்டுக்குள்ள வந்தவன் சொன்னால், முதலாவது ஒவ்வொரு ஃபீல்டை நாங்க மென்ஷன் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் ஐடி என்றது முதலாவது ஃபீல்ட். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி என்றதை என்ன செய்ய போறோம்னு சொன்னா, என்ன டேட்டா டைப் பண்ணி கட்டாயம் கொடுப்போம். வார்சார் மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். வார்சார் என்று சொல்றது வந்து வேரியபிள் கேரக்டர். உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஆளுடைய பேர் எடுப்போம். ஒரு ஆளுடைய பேருன்னு சொல்லிக்கல, கஜன் என்று வரலாம், அல்லது விமல் என்று வரலாம், அல்லது ஏதோ ஒரு பேர் ரேண்டமா பேர். ஒரு ஆளுடைய எத்தனை லெட்டரை கொண்டிருக்கும் எங்களால சொல்லலாம். சில பேர் 5 எழுத்து, சில பேர் 10 எழுத்து, சில பேர் 15 எழுத்து. அப்ப லெட்டர்ஸ் வந்து மாறுபடும். வேரியபிள் பிக்ஸ்டா இவ்வளவுதான் இருக்கும் சொல்லலாம். அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு டேட்டா டைப்ஸை வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி பாவிச்சு கொண்டு வரலாம். இங்க ஸ்டூடெண்ட் ஐடின்றத வார்சார்ன்னு சொல்றதுக்கான ரீசன், இது ஒரு வேரியபிள் கேரக்டர். இதுன்ற லென்த் வந்து மாறும். ஆனால் நாங்கள் அந்த வேரியபிள் கேரக்டருக்கு பிராக்கெட் ஒன்று ஓபன் பண்ணிட்டு 10 கொடுத்தோம்னு சொன்னாலும் 10 கொடுக்கலாம். நீங்க 20 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம். இதை நாங்க அப்படியும் கொடுக்கலாம். இந்த 10 கொடுத்தா என்ன மீனிங்னா, மேக்சிமம் வந்து 10 தான் நீங்க பாவிக்கலாம். மேக்சிமம் 10 கேரக்டர் தான் பாவிக்கலாம், 11 பாவிக்கலாம். ஆனா குறைஞ்சதை விடவும் பாவிக்கலாம். குறைஞ்சன்னு சொன்னா இப்ப நீங்க 2, 3, 4, 5 சொல்லி விடவும் பாவிக்கலாம். ஆனா 10 விட கூடியலாது. இப்ப எஸ்ஐடி வந்து வார்ச்சார். தென் நேம் ஒரு குளம் இருக்கு. நேமுமே எழுத்துத்தானபடியால நீங்க வார்ச்சார் அப்படின்னு பாவிக்கலாம். நேம் கொஞ்சம் பெரிய லெட்டர்ஸ் வர்றபடியால 20 போடுறேன் நான் இதுல. ஸோ அடுத்த விஷயம் வர போறோம். அடுத்தது ஏஜென்ட் சொல்லி ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. இந்த ஏஜென்ட் ஃபீல்டுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அது வந்து வார்ச்சார் இல்லை, எழுத்துக்கள் இல்லை, அது ஒரு முழு எண்ணபடியால நீங்க இன்டென்ட் கொடுக்கலாம். இன்டிஜர். இன்டிஜருக்கு ஒரு நாள் நாங்க பிராக்கெட்டுக்கு வந்து இவ்வளவுதான் வரும் என்ற மாதிரி மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை.
இன்டிஜர்ன்றது எவ்வளவு இந்த லெட்டர்ஸ் இந்த கேரக்டர் வந்து எவ்வளவு தான் இருக்கும்னு சொல்லி இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ இந்த இடத்துல நாங்கள் 3 ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எஸ்ஐடி, நேம், வார்ச்சார், ஏஜ், இன்டிஜர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் அதிന്റെ கோடிங். அடுத்த விஷயம் பார்க்க போறோம், பிரைமரி கீ மென்ஷன் பண்ணி. இந்த டேபிளுக்கு நாங்க பிரைமரி கீ மென்ஷன் பண்ணலைன்னு சொன்னால் 2 விதமா இதை பிரைமரி கீயை நாங்கள் இங்க மென்ஷன் பண்ணலாம். அதுல முதலாவது இவரை காப்பி பண்ணிட்டு முதலாவது என்ன செய்யறேன்டா, இந்த எஸ்ஐடி என்று சொல்லி வார்ச்சார் இடைவெளி விட்டு கொடுத்துனாங்க தானே, அதுக்கு பக்கத்திலேயே வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் பிரைமரி இடைவெளி விட்டு கீ இப்படி கொடுத்தும் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க பிரைமரியை வேற மாதிரி கொடுக்க போறீங்க, பிரைமரி கீயை வேற மாதிரி கொடுக்க போறீங்கன்னு சொல்லிக்கல, நாங்கள் 2வது லைன்ல கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். 2 விதமா இதுக்கான query எழுதலாம். ஒன்று இப்படி பிரைமரி கீயை நீங்கள் இடையில கொடுக்கலாம், அல்லது வளமையான மாதிரி அந்த கோடிங் எல்லாம் டைப் பண்ணி முடிஞ்ச பிறகு இங்க பிரைமரி கீ இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் டைப் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த இன்டிஜரும் போட்ட பிறகு கமாண்ட் போட்டு பிரைமரி கீ அப்படின்னு போட்டுட்டு விதின் பிராக்கெட் நீங்கள் அந்த எஸ்ஐடி அதுல மென்ஷன் பண்ணி விடலாம். இப்படியும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஒன்று கிரியேட் டேபிள், அந்த டேபிள் நேம் போட்டு ஸ்டூடெண்ட் ஐடி வார்ச்சார் பிரைமரி கீ என்று போட்டு மற்ற ஃபீல்டு ஆட் பண்ணலாம், அல்லது நார்மலா எழுதி போட்டு கடைசியா இதுல பிரைமரி கீ என்று போட்டு அந்த எஸ்ஐடி ஆட் பண்ணி விடலாம். 2 வழி இருக்கு. இது 2வது வழி ஏன் அடிக்கடி நாங்க யூஸ் பண்ணுவோம், சில டேபிள் கம்போசிட் கீயா இருக்கும். கம்போசிட் கீ என்று வரைகளை இந்த விண்டோ பாக்கி உங்களுக்கு ஐடியா ஒன்று விளங்கும். இதுல ஒரு ஃபார்மேட் ஒன்று தந்திருக்கு, ஒரு போட்டோ ஒன்று தந்திருக்கு. கிரியேட் டேபிள் என்று போட்டு கஸ்டமர் டீட்டெயில்ன்றது தான் அந்த டேபிள். ப்ராடக்ட் ஐடி என்றது இன்டிஜராம், ஆர்டர் ஐடி என்றது இன்டிஜராம், பிரைஸ் என்றது நியூமரிக்காம். பிரைமரி கீக்கு 2 பேர் போட்டிருக்கீங்க நம்ம உள்ள. அப்ப ஏன் இந்த 2 பேர் போட்டதுக்கான ரீசன் வந்து இது ஒரு கம்போசிட் பிரைமரி கீ. கம்போசிட் 2 கீ உண்டா சேர்ந்து வார நேரங்கள்ல நாங்கள் தனித்தனியா ஒன்றே பிரைமரி கீ 2 இடம் போடலாம், ஒரு ஆளுக்கு தான் மென்ஷன் பண்ணலாம். இப்ப கம்போசிட்டா இருக்கிற நேரங்கள்ல கடைசியா தான் நாங்க வளமையா என்ன செய்வோம், சேர்த்து அதை கொடுப்போம். இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது 2 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்றாலும் எங்களுக்கான டேபிளை கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது அடுத்த விஷயமா நாங்க பார்க்க வேண்டியது, ஒரு டேபிளை வந்து பிரைமரி கீயோட நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இந்த டேபிள் அப்படின்றதுக்குள்ள ரெக்கார்டை வந்து என்டர் பண்ண வேண்டி வரப்போகுது. இங்க ரெக்கார்டுன்னு சொல்ல வந்தது என்னன்னா S001 கஜன் 20 இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண வேண்டி வரப்போகுது. ஸோ இதுக்கு அடுத்த query நாங்க பார்த்து கொண்டு வரணும். நான் அதை டைப் பண்ணி கொண்டு வரேன். டு இன்சர்ட் த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இன்டு டேபிள். முதலாவது ரெக்கார்டை நான் இந்த டேபிளுக்கு என்டர் பண்றதுக்கான query என்ன? ஸோ இதை நாங்கள் இன்சர்ட் என்ற நேமால சொல்லி கொண்டு வருவோம். இப்போ இதை நாங்கள் 2 விதமா டைப் பண்ணி கொண்டு வரலாம். எப்படி இந்த டேபிளை இன்சர்ட் பண்றது, ரெக்கார்டை இன்சர்ட் பண்றதுக்காக. ஸோ இதுல நான் இன்சர்ட் இன்டு, இதெல்லாம் கீவேர்ட், இன்சர்ட் இன்டு இந்த டேபிள் நேமை நீங்க மென்ஷன் பண்ண வேண்டி வரும், ஸ்டூடெண்ட். இதுக்கு பக்கத்துல நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு பிராக்கெட் ஒன்று ஓபன் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்ல வச்சு நீங்க ஓர்டரா மென்ஷன் பண்ணலாம். முதலாவது சொல்லிக் கொள்றது எஸ்ஐடி இருக்கு, அடுத்தது வந்து நேம் இருக்கு, அடுத்தது ஏஜ் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபீல்டும் பக்கத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 3 ஃபீல்டும் போட்டா பிறகு எனி வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். என்னென்ன வேல்யூஸ் நீங்க இங்க கொடுக்க போறீங்க. இந்த வேல்யூஸ்ல டபுள் கோட்டேஷன் கொடுக்க வேண்டி வரும். என்ன ரீசன்டா வார்ச்சார் சொல்றது எல்லாமே டபுள் கோட்டேஷன்லாம் நீங்க கொடுக்க வேண்டி வருவார் என்று அது ஒரு எழுத்துக்களாலே ஆக்கப்பட்டது. ஸோ கம S001 இனி அடுத்த டபுள் கோட்டேஷன் ஒரு சிங்கிள் கோட்டேஷன் வாட் எவர். இதுல நான் கஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஒரு நேம். சம்டைம் நீங்க இதுல சிங்கிள் கோட்டேஷன் பாவிச்சா கூட அதை அக்செப்ட் பண்ணும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜென்ரலா நாங்க வார்ச்சார் என்று சொல்லியிருக்க இப்படியான அடையாளங்களை பாவிக்கிறது வளமை. கஜன்ன்றதும் நார்மலா இப்படி இருக்கு. இப்ப அடுத்தது ஏஜ்ன்றது இன்டிஜர் என்றபடியால அதுக்கு நீங்க டபுள் கோட்டேஷன் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இப்படியும் நீங்க உங்களோட ஓர்டர்ல கிரியேட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு. சம்டைம் இதே வேலையை நீங்க இப்படியும் டைப் பண்ணலாம், இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இதுல எந்த ஒரு பெருமானமும் கொடுக்காமல் பக்கத்திலேயே வேல்யூஸ் போட்டு டைப் பண்ணலாம். 2 மெத்தட்டுமே ஓகே. பட் ஃபார்முலா நாங்க யூஸ் பண்ணிக்க முதலாவது மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கொள்ளும். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அந்த ஃபீல்டு ஓர்டரை கொடுத்துட்டு தான் வேல்யூஸ்ன்றதை இங்கால கொடுப்போம். இங்க என்ன செஞ்சுக்கோம், அந்த வேல்யூஸை கொடுக்கல. என்ன ரீசன்டா எப்படி டேபிள் இருக்கோ அதே ஆர்டர்லயே நீங்கள் இந்த பெருமானத்தை கொடுத்தீங்கன்னா ஓகே. ஏன் நாங்க அந்த முதலாவது மெத்தட் பாவிக்கிறோம்டா சில நேரங்களில் இப்படி மாறியும் கொடுக்கலாம். எஸ்ஐடியை கொண்டு வந்து கடைசியா மென்ஷன் பண்றேன் வைங்க, எஸ்ஐடி
இப்படி ஃபீல்டை நீங்க மாத்தி கொடுத்தா இந்த வேல்யூஸையும் நீங்க என்ன செய்யலாம், இங்க மாத்தலாம். ஸோ லாஸ்டா கமா போட்டுட்டு S001 இப்படி கொடுத்தாலும் சேம் ரெக்கார்ட் தான் என்டரா. இந்த கீழே நாங்கள் ஃபீல்டை மென்ஷன் பண்றதுக்கான ரீசன் என்ன இருக்குமென்று சொன்னால், நாங்கள் கொடுக்க போற வேல்யூஸையும் பிறகு நாங்க சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரே வேல்யூஸ் ஆர்டர்ல தான் கொடுப்பீங்கன்னா அதை நாங்க பாவிக்க வேண்டிய தேவை இல்லை. இப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், அந்த டேபிளுக்குள்ள டேட்டாவை என்டர் பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் டைப் பண்ணி முடிஞ்சோடனே இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுவேன். இப்போ சம்டைம் நாங்கள் ஒரு டேபிளை வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம் வெப். இப்போ டிஸ்கிரைப் பண்றேன்னா அந்த டேபிள்ல இருக்க போறது என்னென்ன மாதிரியான ஃபீல்டு பார்க்க போறோம் வெப். அதுக்கு முதல் நான் என்ன செய்யறேன், இந்த queries எல்லாம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ன்றதை கொண்டு வந்து நாங்கள் அந்த எங்களுடைய SQL கமாண்ட்ல ரன் பண்ணி பார்ப்போம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் எல்லாம் கொடுத்து நான் அதில் இன்டிஜர் எல்லாம் கொடுத்து என்டர் பண்ணிருக்கேன். query ஓகே என்று வந்திருக்கு. நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டேபிள் கிரியேட் பண்றதுக்கான query இது செமிகோலன் முடிச்சபடியால எனக்கு இப்படி வந்திருக்கு. இப்ப ஒரு டேபிள், ஒரு டேட்டா பேஸுக்குள்ள என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னால் நாங்க ஷோர்ட் டேபிள்ஸ் அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஷோர்ட் டேபிள்ஸ் எங்கட டேட்டா பேஸ்ல எங்கட என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு அவைலபிளான்னு பார்க்கணும். ஸோ டேபிள்ஸ் இன் ஸ்கூல் டிபி 2025 எங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள்ஸ் வந்து ஒன்று தான் ஸ்டூடெண்ட். இப்போ ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஷோ டேபிள்ஸும் கொடுக்கலாம். ஸோ அதை நாங்கள் என்ன செய்வோம், மென்ஷன் பண்ணிட்டு வருவோம். இதில் 4வது அதை மென்ஷன் பண்ணி கொண்டு வரேன். டு ஷோ all tables in the database. எல்லா டேபிளையும் நாங்க பாக்குறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் ஷோ டேபிள்ஸ். ஷோ டேபிள்ஸ் என்ற கமாண்டை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களோட டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா டேபிளையுமே பார்க்கலாம். அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது 5வது ஒரு விஷயம் இதுல பார்த்துட்டு வருவோம். அந்த டேபிளை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ நான் டு டிஸ்கிரைப் about the table. ஒரு டேபிளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். இதுக்காக நாங்க 2 கமாண்ட் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். டிஸ்கிரைப் அந்த டேபிள் நேமை கொடுப்போம். ஸ்டூடெண்ட் சொன்னால் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இதை கொடுப்பீங்க. அல்லது இதுக்கு இன்னொரு விதமாக நான் கொடுத்து கொண்டு வரலாம். DESC இப்படி கொடுத்தா கூட அது ஒர்க் பண்ணும். DESC யூஸ் பண்ணலாம். as well as இந்த டிஸ்கிரைப் அப்படின்ற வேர்டை ஃபுல்லா பாவிக்கலாம். நீங்க டிஸ்கிரைப் பாவிச்சாலும் சரியாத்தான் வரும், அல்லது DESC என்று யூஸ் பண்ணாலும் சரியாத்தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுல என்ன செய்யறேன், இதை ரன் பண்ணி பார்க்குறேன் இந்த கமாண்ட்ல. இப்போ இந்த டேபிள் ரெடி ஆயிட்டு தானே, இந்த டேபிள் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஜஸ்ட் ரைட் DESC ஸ்டூடெண்ட் என்ற டேபிளை நான் இப்ப டிஸ்கிரைப் பண்ணி பார்க்க போறேன். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை பாத்தீங்கன்னா இப்படி டீடைல் வந்து SID என்றது வார்ச்சாரம், பிரைமரி கீயாம், நேம்ன்றது வார்ச்சாரம், ஏஜ் என்றது இன்டிஜரா. ஒரு டேபிளை பற்றிய விவரணத்தை பார்க்கறது அல்லது விளக்கத்தை பார்க்கறதுன்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ண போற கமாண்ட் வந்து டிஸ்கிரைப் டேபிள் DESC அல்லது DESCRIB ஃபுல்லா நீங்க டைப் பண்ணா கூட ஓகே. ஸோ அதைத்தான் இந்த நோட் பேட்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எப்படி ஒரு டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த டேபிளுக்குள்ள நாங்க ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போறோம். அப்ப அதுக்கான கமாண்ட் நான் அதில் டைப் பண்ணியிருந்தேன். இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ண போறாங்கன்னா, ஸோ முதலாவது கமாண்டை காப்பி பண்றேன். நீங்க 3 மெத்தடுமே பாவிக்கலாம். நான் முதலாவது மட்டும் காப்பி பண்ணி வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணி இதுல என்டர் பண்ணி கொள்றேன். எனக்கு இதுல query ஓகே 1 row affected வந்திருக்கு. இந்த டேபிளுக்குள்ள நீங்க வந்து ரெக்கார்டை போட்டுட்டீங்க. இந்த கோடிங்கை கொண்டு வந்து இங்க இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த டேபிளை நீங்க எடுத்து பார்க்கணும். வெளியில நாங்கள் கொண்டு வந்த டேபிள் எல்லாமே ஓகேயா, எல்லாம் சரியான்னு சொல்லி பார்க்க வேணும். ஸோ இந்த டேபிள் சரியான்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னால் செலக்ட் அஸ்ட்ரிக் இந்த அடையாளம் பாவிக்கும். செலக்ட் என்று கொடுத்துட்டு ஒரு ஸ்டார் மார்க் கொடுத்தீங்களா எல்லாத்தையுமே வியூ பண்றதுக்கான கோடிங் தான் இது. செலக்ட் ஓல்னு சொல்லிக்கொள்ளுவோம். இது செலக்ட் என்று போட்டு அஸ்ட்ரிக் மார்க் போட்டுட்டு இதுல நீங்க ஃப்ரம் அப்படி என்று போட்டுட்டு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போறீங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் எல்லாம் இந்த டேபிள் ஃபார்மேட் இங்க வந்து இந்த இடத்துல அந்த
டேபிள் ஃபார்மேட்டை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த செலக்ட், அதாவது டேபிளை நீங்க வியூ பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ அடுத்து நான் மென்ஷன் பண்ணி கொண்டு வர போறேன். நாங்கள் இதுல 6வது விஷயமா இதை பார்த்துருந்தோம், இன்சர்ட் பண்றது. 7வதா நான் நீங்க பார்க்க போறது டு வியூ த all records இன் டேபிள். ஒரு டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் வியூ பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன டைப் பண்ண வேண்டி வரும்னு சொன்னால் select asterisk from student. select asterisk from student. ஸோ ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன்டா நீங்கள் asterisk யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்மேட் வந்து வந்துருக்கு. நீங்க இந்த கமாண்ட் கொடுத்தோன்னே இந்த ஃபார்மேட் வந்துருக்கு. நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். நாங்க ஒரு வேல்யூ சாம்பிளுக்கு 2வது வேல்யூ என்டர் பண்ணி பார்ப்போம். முதலாவது வேல்யூ நான் கொடுக்குறதுல S002 ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டை கொடுக்க போறேன். நேம் வந்து கொடுத்து கொண்டு வரதுல லதீசன். ஓகே. 3வது கொடுக்க போறேன் ஏஜுக்கு பதிலா நான் 24 பிரேக்கெட்டை முடிச்சு செமிகோலன் கொடுத்து என்டர் பண்ணேன். இப்போ எனக்கு 2வது குவேரியும் என்டர் பண்ணிடுச்சு. இப்ப நாங்க செலக்ட் பண்ணி பாருங்க, இந்த டேபிள் எனக்கு இப்படி வந்துருக்கு. 2 பேர்ட்ட டீட்டெயில் என்டர் பண்ணியாச்சு. இதே நேரம் இன்னொரு நான் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு அதே S002 கொடுக்குறேன். பிரைமரி கீயை சேமா கொடுத்து கொண்டு இதுல லக்ஷன் என்ற நேம் யூஸ் பண்ணி கொள்வோம். ஏஜுக்கு பதிலாக 23 கொடுப்போம். இப்போ என்டர் பண்ண எனக்கு எரர் வரும். ஏன்னா ஒரே பிரைமரி கீழ 2 தரம் நாங்க டேட்டாவை என்டர் பண்ணி இல்லாது டூப்ளிகேட் என்று இருக்கலாம். இதுக்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே பிரைமரி கீயை கொடுத்துனாங்க. பிரைமரி கீ கொடுக்காம விட்டுருந்தோம்டா இப்ப திரும்ப இது ஓகே எடுத்திருக்கோம். ஸோ பிரைமரி கீ கொடுக்கறது கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ இதுல பார்த்துருந்தோம் நாங்கள் எப்படி எல்லா டீட்டெயிலையுமே பார்க்கறது, எப்படி இன்சர்ட் பண்றது, எப்படி நாங்க இந்த டேட்டா டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது, எப்படி எல்லா டேபிளையும் பார்க்கறது, எப்படி டேபிள் கிரியேட் பண்றது. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுல இருந்து நாங்க ரெக்கார்ட்ஸை 1 by 1 எடுத்து பார்க்கறது மட்டும் கொண்டு வந்திருக்கு. இப்ப நான் இன்னும் ஒரு ரெக்கார்டை வந்து இந்த டேபிள்ல என்டர் பண்றேன். இன்னும் ஒரு ரெக்கார்டு எங்களுக்கு தேவைன்னு சொல்லிக்கல. நான் லாஸ்டா இதுல டைப் பண்றவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விண்டோல இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் வேல்யூஸ்ல நான் வந்து S003 அப்படின்னு கொடுக்குறேன் முதலாவது. அதுக்கு பிறகு ஒரு நேம் வந்து கொடுத்துக் கொள்வோம். இதுல எப்படின்னு சொன்னால் ஹமிஷ் என்ற ஒரு நேம் கொடுப்போம். காமன் ஏஜ் வந்து 21. ஸோ இப்படி ஒரு இன்சர்ட் டீட்டெயில் வந்து கொடுத்தாச்சு. ஓகே. இனி இங்க இருக்க போற வேல்யூஸ் எல்லாம் பெருமானங்களை செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். பாருங்க 3 பேர் உள்ள டேபிள் ஒன்று எனக்கு வந்துருக்கு. செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்று கொடுக்கல எல்லா டீட்டெயிலும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்க செலக்ட் அஸ்ட்ரிக் கொடுத்தபடியால தான் எங்களுக்கு எல்லாமே இதுல பார்க்கக்கூடிய மாதிரி வந்தது. இந்த டேபிள்ல செலக்ட் அஸ்ட்ரிக் கொடுத்தபடியா தான் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி வந்தது. இப்ப நான் கொஞ்சம் இந்த சில ஃபீல்டை மட்டும் கொடுத்தும் பார்க்கலாம். செலக்ட் எஸ்ஐடி அஸ்ட்ரிக்கு பதிலாக நான் எஸ்ஐடி என்று கொடுத்துட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இப்படி கொடுக்கும். எனக்கு எஸ்ஐடி மட்டும்தான் வேணுமெண்டா இல்லாட்டி எஸ்ஐடி மட்டும்தான் S001 S002 S003 அது மட்டும்தான் எனக்கு இதுல வரக்கூடிய. அதே மாதிரி எஸ்ஐடி மாதிரி உங்களுக்கு வேற என்ன தேவை, நேம் மட்டும்தான் தேவை என்று சொல்லிக்கல. இந்த அஸ்ட்ரிக்கு பதிலாக இதுல நீங்க நேம் கொடுத்து என்டர் பண்ணீங்கண்டா அந்த நேம் மட்டும்தான் எது எது தேவையோ நாங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இதே மாதிரி செலக்ட் நேம் கம அட்ரஸ், சாரி ஏஜ் தானே கொடுத்தாங்களா, ஏஜ் பாருங்க நேமும் ஏஜும் பேர். இதே மாதிரி செலக்ட் நேம் கம ஏஜ் கம எஸ்ஐடி பாருங்க நேம் ஏஜ் எஸ்ஐடி. எஸ்ஐடி லாஸ்டா வந்து நீங்கள் என்னென்ன ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர்லயே உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். கம போட்டு நாங்கள செப்பரேட் பண்ணலாம். இப்படி நாங்க எங்களோட டேட்டா டேபிள் எடுத்து வேல்யூஸ் எடுத்துக்கொண்டு வரலாம். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா இப்படி கேட்டுக்கொண்டு வரலாம். இப்ப இந்த டேபிள்ல இருந்து 20 வயது அல்லது 20 வயதை விட கூடினாக்களோட டீட்டெயில் வேணும். உண்மையில பார்த்தோம்னா 20 வயதை விட கூடினாக்கள் 24 21 தான் இருக்கு. 20 வயதுன்றது 20 years மட்டும்தான் இங்க இருக்கு. அல்லது 20 அதுக்கு மேலேண்டா எல்லாரும் இருக்கு.
ஸோ இப்படி கேட்கிற நேரங்களில் நாங்க query வந்து இப்படி டைப் பண்ணோம். செலக்ட் டீட்டெயில் எல்லாமே வேணும்னு வைங்க, எல்லாட்ட டீட்டெயிலும் தேவையான அஸ்ட்ரிக்கை கொடுக்கும், எல்லா டீட்டெயிலும் பெறட்டும். செலக்ட் அஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து வேணும். இனி நாங்கள் வேர் என்ற க்ளோஸ் வந்து பாவிக்கலாம். வேர்ன்றது ஒரு கண்டிஷன் மாதிரி இந்த இடத்துல. இப்போ நான் இதுல செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேர் என்று கொடுத்துட்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் ஏஜ். இப்போ ஒரு ஆளுடைய ஏஜ், இங்க இருக்கிற ஒரு ஏஜ் தானே, ஏஜ் கிரேட்டர் தேன் 20, 20. ஏஜ் வந்து 20 வயதை விட கூடினாக்கள டீட்டெயில் தான் எனக்கு தேவை என்று சொல்லி என்ன பண்ணினா, எனக்கு இதுல 2 பேர் டீட்டெயில் தான் பெறும். அந்த கஜன் 2 பேர் டீட்டெயில் வராது. பிகாஸ் அவருக்கு 20 தான் கொடுத்தேன், 20 கூடினபடியே தான் இவ்வளவு வந்து. இதே நான் இப்ப வந்து என்ன செய்யறேன்டா 20 அல்லது சம், அதுக்கு சமனான ஆக்கலண்டேக்க மூன்றும் பேர் இதுல சமன் கொடுத்தபடியால இந்த 3 எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதே இன்னும் கொஞ்சம் நாங்கள் இந்த ஏஜ்ன்றதை வந்துட்டு 20 விட குறைவான ஆக்கலண்டா ஒன்றும் வராது, எம்டி செட் வரும். ரீசன் என்னவா இருக்கும்னு சொன்னா இந்த இடத்துல 20 வயதை கூட குறைஞ்சாக்கள் ஒரு தரம் இல்லை. இப்படி நாங்க வேற வேற நேம் வந்து வேற வேற விதமா இதை டைப் பண்ணி கொண்டு வரலாம். இப்ப சில கமாண்ட் நாங்க டைப் பண்ணி கொண்டு வரலாம். செலக்ட் அஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நேம் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல ஹமிஷ் கொடுக்கும். இதுக்கு என்ன மீனிங் என்று சொல்லி கேட்டால், ஹமிஷ் என்ற நேமை கொண்டிருக்கிற ஸ்டூடெண்டின் எல்லா டீட்டெயிலும் வேணும். பாருங்க, ஹமிஷை பற்றி மட்டும்தான் வந்திருக்கு டீட்டெயில். இப்படி நாங்க இந்த செலக்ட் என்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இது ஜென்ரலா நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். சில நேரங்கள்ல நாங்கள் இந்த SQL கமாண்டை பொறுத்த மட்டும் செலக்ட் அஸ்ட்ரிக் ஃப்ரம், ஓகே, நான் இந்த ஃபர்ஸ்ட் அங்கே டேபிள் இருக்கா மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் எங்களோட ஒரிஜினல் டேபிள். ஓகே, இதுதான் ஒரிஜினல் டேபிள். இதுல நான் வேர் கண்டிஷன்ல என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நேம் லைக் என்ற கமாண்ட் இருக்கு. லைக் என்று கொடுத்து டபுள் கோட்டேஷன்ல கேயில தொடங்குற ஆக்கள டீட்டெயில் வேணும். கேயில தொடங்குற ஆக்கள டீட்டெயில் வேணும்னா டபுள் கோட்டேஷன்ல கே போட்டு பின்னுக்கு என்ன பெறலாம்டா பெர்சன்டேஜ் அடையாளம் போடலாம். இப்படி ஒரு கமாண்ட் கேட்டா என்ன விட வரும்டா, கேயில தொடங்க வேணும் நேம், ஆனா பின்னுக்கு என்ன எழுத்தும் பெறலாம். ஸோ அப்படி வார நேரங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதுல நாங்க ஜஸ்ட் எந்த பண்ணுவோம் ஆன்சரை, இந்த கஜெண்ட நேம் மட்டும் வந்துருக்கு. இதே மாதிரி எச்சில தொடங்குறாங்களோட நேம் தான் வேணும்னு சொன்னா இந்த ஹமிஷ்ன்ற நேம் வந்து வந்திருக்கும் இதில். ஸோ இப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த நேமை வச்சுக்கொண்டு பார்க்க. இப்ப உதாரணத்துக்கு சில நேரங்களில் யோசிப்பீங்க கடைசி எழுத்து வச்சு கேட்கலாம்னா அதுவும் இருக்கு. இப்ப எண்ணில முடிகிறாக்கள் வேணும். இப்ப கஜனும் லதீசனும் எண்ணில முடியுது, முன்னுக்கு எண் எழுத்தும் பெறலாம் ஒரு பெர்சன்டேஜ் அடையாளம். பட் கடைசியா முடியக்க எண்ணில முடியும். பாருங்க, கஜனும் லதீசன் டீட்டெயில் மட்டும்தான் வந்திருக்கு. சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சுக்கொண்டு, ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாம செகண்ட் லெட்டரை பற்றி கேட்கலாம். செகண்ட் லெட்டர் கேட்கல. இப்ப எங்களோட ஒரிஜினல் டேட்டா இங்க இருக்கு. இந்த 3 பேர் ரெண்டாவது எழுத்தும் ஏத்தான் இருக்கு. இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், ஸ்டூடெண்ட் நேம் வந்து ரெண்டாவது எழுத்து ஏ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் டீட்டெயிலும் வேணும். ரெண்டாவது எழுத்துன்னு சொல்லி ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டு ஒரு பெர்சன்டேஜ் அடையாளம் உண்டு. அதுக்கு முதல் அண்டர் ஸ்கோர் ஒரு எழுத்து மட்டும்தான் மென்ஷன் பண்றது. ரெண்டாவது எழுத்து ஏ பெற வேணும், மூன்றாவது ஒரு பெர்சன்டேஜ். இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா 3 பேர் பேரும் வரும். என்ன ரீசன்டா முதலாவது எழுத்து என்னவாகவும் இருக்கலாம், ரெண்டாவது எழுத்து ஏ, அதுக்கு பிறகு என்ன வரலாம். பாருங்க, ரெண்டாவது எழுத்து ஏயா இருக்கிற எல்லாரும் டீட்டெயிலும் இதுல வந்து. இப்படி நாங்க செலக்ட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேற வேற விதமா எங்களோட குவேரியை ரன் பண்ணி பார்க்கலாம். செலக்ட்ன்ற ஆப்ஷன் இதுல வேர்ன்ற கண்டிஷனும் நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கலாம். ஸோ சேம் குவேரியை ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த ரெண்டாவது எழுத்து ஏல இருக்கிறவற்ற டீட்டெயில் வேணும். செலக்ட் அஸ்ட்ரிக்ன்றதுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும்னு சொன்னா இல்ல நேம் மட்டும் கொடுக்கும். பாருங்க, நேம் மட்டும் வந்திருக்கும் எல்லாத்தையும். இப்படி எங்களோட எஸ்கியூஎல் கமாண்ட்ஸை வந்து 1 by 1 ரன் பண்ணி கொண்டு போகலாம். ஸ்டூடெண்ட் அப்படி என்று சொல்லி ஒரு டேபிள் நான் இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், வெயிட் அப்படி என்று சொல்லி எங்கள்கிட்ட ஒரு 5 ஃபீல்ட்ஸ் இருக்க போற மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து வந்திருக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடின்றதை நான் இந்த இடத்துல பிரைமரி கீயா எடுக்கிறேன். முதலாவது விஷயம் என்ன செய்ய போறோம்னா, இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல நாங்க ஒரு டேபிள் ஃபார்மேட்டை முதலாவது கிரியேட் பண்ண வேணும். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு அசம்ஷனை எடுத்துக்கொள்வோம். ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்கு, அந்த டேட்டா பேஸுக்குள்ள நாங்க வந்துட்டோம். இப்போ எங்கட வேலை வந்து டேபிள் கிரியேட் பண்றது தான். ஸ்டூடெண்ட் என்ற டேபிளை நாங்க இதுல கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான குயரி நாங்க எப்படி எழுதலாம்.
ஸோ அதை நாங்கள் ஒன் பை ஒன் இங்கே செக் பண்ணிட்டு வருவோம். ஸோ முதலாவது கிரியேட் பண்ண போகிறோம் டேபிள்ன்றபடியால். ஸோ கிரியேட் டேபிள், இதில் நாங்கள் கிரியேட் டேபிள்ன்ற கீவேர்ட் பாவிச்சு ஆகும். அதுக்கப்புறம் அந்த டேபிள் நேம் வந்து நீங்க கொடுக்க வேண்டி வரும். ஸ்டூடெண்ட் அப்படின்னு டேபிள் நேம் கொடுக்கும். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இனி பிரக்கெட் தொடங்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த இடத்துல பிரக்கெட் முடிப்போம். இப்ப இந்த பிரக்கெட் தொடங்குறதுக்கு உள்ள, அந்த பிரக்கெட்டுக்கு உள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு கொடுப்போம். எஸ்டிஐடி அப்படின்ற ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. இந்த எஸ்டிஐடின்றது இந்த டேட்டா டைப் என்னவா இருக்குன்னு சொன்னா வார்ச்சார்ன்றதான் எஸ்டிஐடின்ற டேட்டா டைப். இந்த எஸ் நம்பர் லெட்டர்ஸ் எல்லாம் பெரியதானே. வார்ச்சார் ரெண்டு வரைக்கும் நான் இதில் ஒரு 5 வந்து கொடுப்பேன். மேக்ஸிமம் 5 லெட்டர்ஸ் நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே கமா போட்டுட்டு இது பிரைமரி கீ என்றபடியா நீங்க சைட்லேயே இப்படி பிரைமரி கீ அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். பிரைமரி கீ என்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இனி ஒரு கமா போட்டுட்டு அடுத்த ஃபீல்டை பற்றி மென்ஷன் பண்ணி கொண்டு வரணும். அடுத்த ஃபீல்ட் வந்து நேம் நீங்க கொடுத்துருக்கிறேன். நேம்ன்றதும் இந்த இடத்துல வார்ச்சார் தான். ஸோ இந்த நேம் வார்ச்சாருக்கு நான் ஒரு 20 அப்படின்னு கொடுப்பேன். அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த கோடிங்கை நான் கொஞ்சம் சின்னனாக்குறேன். டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது அடுத்ததாக வந்து இருக்கிறார். ஸோ இதை நான் கொஞ்சம் இந்த டேபிளோட போகாத மாதிரி கீழே எடுக்கிறேன். டிஓபி என்ற டேட் ஆஃப் பர்த் வருது. டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டா டைப் என்னவா இருக்குன்னு சொன்னா டேட் என்று சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்கு. டேட் என்ற டேட்டா டைப் தான் உண்மையில டேட் ஆஃப் பர்த்துக்கு பாவிக்கும். அடுத்தது வந்து ஏஜ் என்று சொல்லி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கிறோம். ஏஜுக்கு வந்து நாங்கள் உண்மையில இன்டிஜர் ஐஎன்டி என்று எதுவுமே யூஸ் பண்ணலாம். நீங்க இன்டிஜர் என்று கிரியேட் பண்ணா கூட ஓகே, அல்லது ஐஎன்டி என்று கொடுத்தாலும் ஓகே. நான் இதுல இன்டிஜர் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஐஎன்டி மட்டும் கொடுத்தா கூட அது வந்து கீவேர்டாகவே எடுத்துக்கணும். இன்ட்ன்றதும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஐஎன்டிஇஜிஇஆர் இன்டிஜர் யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாக நீங்க இதை அக்சஸ் பண்ணலாம். நான் இதுல இன்டிஜர் அப்படின்னு கொடுப்பேன். கமா கொடுத்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அந்த வெயிட் நான் கீழே டைப் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. WEIGHT வெயிட். இந்த வெயிட்ன்றது என்னவா இருக்கும்னு சொன்னால் ஃப்ளோட் என்ற டேட்டா டைப்பா இருக்கு. ஃப்ளோட் என்ற டேட்டா டைப் வந்து தசம இலக்கங்களை வகை குறிக்கிறதுக்காக பாவிக்கிற ஒரு டேட்டா டைப். இப்போ இப்படி நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் ஒரு எஸ்கியூஎல்ல வச்சுக்கொண்டு எங்களோட டேபிள்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும்னு சொன்னா நான் இதை இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு ஃபோன்ட்டை நான் நல்ல பெருசாக்குறேன். ஸோ இந்த இடத்துல இன்டிஜர் தென் வெயிட் அப்படின்னு போட்டு இப்படி வந்துருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் ஒன்றை கிரியேட் பண்றதுக்கான query வந்து இப்படி நாங்க எழுதுவோம். இதை நாங்க பிரேக் பண்ணி எழுதினாலும் பரவாயில்ல, கடைசியா செமிகோலன் போட்டு இதுல முடிக்க வேண்டியதா இருக்கும். இந்த இடத்துல ஒரு டேபிள் கிரியேட் பண்ற கோடிங் வந்து ஃபினிஷ்ட். ரெண்டாவது இந்த டேபிளுக்குள்ள நாங்கள் எப்படி இந்த வேல்யூஸை என்டர் பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளுக்குள்ள S01 கவி என்ற இந்த வேல்யூ என்டர் பண்ணணும்னு சொன்னா இதுக்குள்ள நாங்கள் இன்சர்ட் அப்படின்ற கீவேர்ட் பாவிக்கிறோம். ஸோ இன்சர்ட் அப்படின்ற கீவேர்ட் பாவிச்சுட்டு இன்டு டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஸ்டூடெண்ட். தென் இந்த ஃபீல்டு உங்களுக்கு தேவையண்டா ஃபீல்டு ஓர்டர்லேயே மென்ஷன் பண்ணி கொண்டு வரலாம். எஸ்டிஐடி என்று சொல்லி ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. காமா அடுத்ததான் நீங்க கொடுக்க போறது நேம். அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுப்பீங்க. அடுத்தது ஏஜ் என்று கொடுப்பீங்க. அடுத்தது வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ இப்படி நாங்கள் ஓர்டர்லேயே அந்த இதை கொடுத்துட்டு பக்கத்தில் இடைவெளி விட்டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுப்போம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அந்த ஓர்டர்ல கொடுத்துட்டு வேல்யூஸ். இந்த வேல்யூஸ்ல வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம்னா டபுள் பிராக்கெட்டுக்குள்ள இதை வச்சுக்கொண்டு இந்த பெருமானங்களை கொடுப்போம். பட் வார்ச்சார் கொடுத்தாக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் கட்டாயம் சிங்கிள் கோட்டேஷன் டபுள் கோட்டேஷன்லாம் கொடுக்கணும் பெருமானம். அடுத்தது கவி என்று சொல்லி இருக்கிறபடியால இதுவும் வந்து ஒரு எழுத்துக்கள் தான். ஸோ கவி என்ற நேம் கொடுக்கும். காம டேட் ஆஃப் பர்த் கொடுக்கான் முக்கியம். நாங்கள் ஒரு சிங்கிள் கோட்டேஷனுக்குள்ள முதலாவது இயரை மென்ஷன் பண்ண வேணும். அதுக்கப்புறம் அங்கே தந்த மாதிரி நாங்கள் மந்தை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே தந்த மாதிரி டேயை மென்ஷன் பண்ணணும். இவ்வளவு. அதுக்கப்புறம் ஏஜ் அண்ட் டேக்கு 24. இந்த 24க்கு நீங்க டபுள் கோட்டேஷன் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி 65.8 அப்படின்றதும் நீங்க எந்த ஒரு இதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதுவும் நம்பர் தான். இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு டேபிள் ஒன்றில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ முதலாவது பார்த்துருக்கிறோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இந்த டேபிளுக்குள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் வேல்யூ. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த எஸ்கியூஎல் கமாண்டை வச்சுக்கொண்டு இந்த டேட்டாவை அப்டேட் பண்ண வேணும். அப்டேட் பண்றேன்டா இப்போ உதாரணத்துக்கு நான் நோட் பண்ணி காட்டுறேன். இங்க இருக்கிற இந்த S01 அப்படின்ற இந்த ரெக்கார்ட்ல கவி என்றவருடைய பேரை
நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் வேறு, அல்லது நீங்க வேற மாதிரி யோசிக்கிறோம், இந்த நேம் மாத்தாமல் வேற ஏஜை வந்து மாத்திக்கொள்ளணும், அல்லது வெயிட்டை மாத்தவன், நாங்க வெயிட்டை மாத்துறதை யோசிப்போம். ஸோ வெயிட்டை வந்து நாங்கள் எப்படி மாத்த போறோம் இந்த இடத்துல என்று சொன்னால் ஒரு 70 என்று சொல்லி மாத்த போறோம். ஆல்ரெடி நாங்க இப்படி கிரியேட் பண்ணிட்டோம், மாறி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம்டா 70 அப்படின்னு மாத்த வேண்டி இருக்கு. இப்போ 70 மாத்தணும்ன்றக்கு இதை நாங்கள் அப்டேட்னு சொல்லுவோம். அதாவது டேபிளுக்குள்ள நாங்க செய்ய போற மாற்றத்தை அப்டேட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி மாறி நாங்க கொடுத்துட்டோம்னு சொன்னால் இதை அப்டேட் பண்றதுக்காக அப்டேட், அதுக்கு பிறகு இந்த டேபிள் நேம் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட், அதுக்கு பிறகு நாங்க செட் அப்படின்னு கொடுத்துக்கணும் அப்டேட் ஸ்டூடெண்ட், அடுத்து செட். செட்ன்றது வந்து எது எதா மாத்த போறோம். இப்ப நாங்கள் ஏஜ் இல்ல வெயிட். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு 70 இப்படி மாத்த போறோம். வெயிட் வந்து 70 மாத்த போறோம். வெயிட் இஸ் ஈக்குவல் டு 70. பட் எல்லாட்ட ஏஜையுமே 70 மாத்திடும். இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்னா WHER வேர் என்ற கீவேர்ட் வந்து பாவிப்போம். வேர் எந்த நேரத்துல நாங்க மாத்த வேண்டி இருக்கும் சொன்னால் STID என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கு. STID தட்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டேஷன்ல S01 இப்படி நாங்க கொடுப்போம்னா இந்த query வந்து சரி. அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 70 வேர் STID இஸ் ஈக்குவல் டு S01. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல வெயிட் 70 மாத்த போறோம். ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்றா இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும். இப்படி நாங்க டேபிளை அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி நீங்க எந்த ஃபீல்டையுமே மாறி மாறி அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது நாங்கள் அப்டேட்னு சொல்லிக்கிறோம். ஸோ இன்சர்ட் அப்டேட். இப்ப நீங்கள் அப்டேட் பண்ணின பிறகு எல்லா வேல்யூஸையும் பார்க்கணும்டா நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல கதைச்ச மாதிரி செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்ப செலக்ட் எல்லா டீட்டெயிலும் பண்ணுமெண்டா ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அந்த நேம் வந்து நான் யூஸ் பண்ண மாதிரி இருந்தா அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற அவ்வளவு பெருமானத்தை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இன்சர்ட் அப்டேட் செலக்ட் இந்த நாளும் பார்த்துருக்கோம். இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, செலக்ட் பண்றது. இப்ப நாங்க எப்படி இந்த ரெக்கார்டை டிலீட் பண்றோம்னு பார்ப்போம். டிலீட் பண்ற அப்படின்னு சொல்லிக்கல நாங்க டிலீட் என்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணோம். டிலீட் ஃப்ரம் என்ற கீவேர்ட் கொடுக்கலாம். டிலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் டிலீட் பண்ண போறோம். டிலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அடுத்த கட்டம் நாங்க என்ன செய்யணும் என்றால் WHER வேர் SID ஸ்டூடெண்ட் ஐடி STID ஸ்டூடெண்ட் ஐடி தட்ஸ் ஈக்குவல் டு S01. ஸோ இப்படி குடும்பமா இருந்தா என்ன நடக்கும்னா அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து STID 01ல இருக்க போற அந்த ரெக்கார்ட் ஃபுல்லாவே அழிஞ்சிடும். டிலீட் பண்றதை படி பார்த்து. ஸோ ஒரு டேபிள்ல நாங்கள் எப்படி இன்சர்ட் பண்றோம்ன்றதுக்கான query இன்சர்ட், அந்த டேபிள்ல இருக்க போற விஷயத்தை மாற்றி அமைக்கிறது அப்டேட், அடுத்தது வந்து நாங்கள் டேட்டா டேபிள்ல இருக்க போற ஆக்களை எடுத்து பார்க்கறதுக்காண்டி செலக்ட், அழிக்கிறதுக்காக delete. ஸோ இதை நாங்க எப்படி சொல்லிக் கொள்வோம்னா பேசிக்கான CRUD ஆபரேஷன் சொல்றோம். CRUD CRUD ஆபரேஷன் நேமால சொல்லிக்கொள்ளும். CRUD கிரியேட், ரீட், அப்டேட், delete. கிரியேட்டுக்காக நாங்க என்ன செஞ்சுக்கோம், இங்க மேல ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம், அதை விட delete பண்ணியிருக்கிறோம், அடுத்து ரீட் பண்ண செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளவு விஷயமே எப்படி இருக்கும்னு சொன்னால் பேசிக்கான சில விஷயம். பட் இங்க இருக்கிற கிரியேட்ன்றது ஒரு பெரிய டேபிளையே நாங்க கிரியேட் பண்ணியிருக்கிறோம். delete பண்றதால இந்த டேபிள் வந்து அழிய போறது இல்லை. ஜஸ்ட் இந்த டேபிளுக்குள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நீங்க அழியுமே தவிர டேபிள் வந்து அழியாது. இப்ப நீங்க டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிளையே delete பண்ணணும்னு சொல்லிக்கல ட்ராப் டேட்டா பேஸ் கொடுக்கலாம், அல்லது ட்ராப் டேபிள் கொடுக்கலாம், எதுவுமே கொடுக்கலாம். டேட்டா பேஸ் அந்த டேட்டா பேஸே அழிஞ்சிடும். ஸோ ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து ஃபுல்லாவே அழிஞ்சிடும். அதுக்கு இருக்க ரெக்கார்டும் அழிஞ்சிடும், அந்த ஸ்டூடெண்ட் டேபிளும் அழிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நாங்க ட்ராப் பண்ற மண்டேக்குல அந்த டேபிள்ல இருக்க போற எல்லா வேல்யூஸையுமே நாங்க அழிக்க போறோம். ஸோ இங்க வேர்ன்றது ஏன் நாங்க யூஸ் பண்ணி கொண்டு வரோம்னா அந்த டேட்டாவை மட்டும் பார்க்கறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து விட்டா எல்லாமே அழிக்கிற மாதிரி. வேர்ண்டா எப்ப ஸ்டூடெண்ட் ஐடி S01 இருக்கேக்க மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் வந்து வேர் வந்து யூஸ் பண்ணுவோமா இருந்தா பர்டிகுலரா அந்த ரெக்கார்ட் மட்டும்தான் அழியும். நீங்க வேற யூஸ் பண்ண விட்டீங்கன்னு சொன்னா எல்லா ரெக்கார்டும் அழிஞ்சிடும்.
பர்டிகுலரா S01 மட்டும்தான் அழியணும் பண்ணுறதுக்காக. ஸோ ட்ராப் பண்றது பர்டிகுலரா என்ன செய்ய போறோம், அந்த டேபிளை ஃபுல்லாவே delete பண்றதுக்காக நாங்கள் ட்ராப் பண்ற கீவேர்ட் பாவிக்கிறோம். கிரியேட் ட்ராப். சம்டைம் நாங்கள் வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கல பிரைமரி கீயை ஆட் பண்ண மறந்து போடும். ஸோ பிரைமரி கீயை ஆட் பண்ண மறந்துட்டோம்னு சொல்லி சொன்னா என்ன செய்ய மாட்டா, பிரைமரி கீயை திரும்ப ஆட் பண்ணணும் என்றால் அதுல ஒரு சின்ன ஒரு மோடிஃபிகேஷன் தேவை. ஆனா நீங்கள் பிரைமரி கீயை ஆட் பண்ணிக்கல ஒரு ஆளுக்கு மட்டும் ஆட் பண்ணி போட்டு விடலாம். அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னால் டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் கவனிக்க வேண்டி வரும். சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட் என்ற டேபிளை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, பிரைமரி கீ ஆட் பண்ணல, பிரைமரி கீ ஆட் பண்ணாமல் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, பிறகு பிரைமரி கீ ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஆல்டர் என்ற கீவேர்டு இருக்கு. ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட், பிறகு ஆட் பிரைமரி கீ. ஆட் பிரைமரி கீ, ஆட் பிரைமரி கீ ஆட் பண்ணுவீங்க. இதுல எந்த கீயை நீங்க ஆட் பண்ணணுமோ அதை பிராக்கெட்டுக்கு கொடுத்தீங்கன்னா சரி, ஆட் பிரைமரி கீ. இதுல நாங்கள் எஸ்டிஐடி அப்படின்றதை கொடுத்துக்கொள்வோம். எஸ்டிஐடி அவ்வளவு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் எப்படி ஒரு பிரைமரி கீயை ஆட் பண்றோம்ன்றதுக்கான சிம்பிள் வந்து இது. ஆல்டர்ன்றது ஒரு டேபிளை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு கீவேர்டாக இருக்கும். ஸோ ஆல்டர் படிச்சுட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராப், டிலீட் எல்லா கீவேர்ட்ஸுமே இங்கே நாங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ ட்ராப் பண்ணுறதுன்றது ஓகே. அதே மாதிரி கீழே இருக்க போகிற விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஆல்டர் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணிக்கொள்வோம்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஃபுல்லாகவே மாற்றி அமைக்க போகிறோம்ன்றேக்கில் நாங்கள் இந்த ஆல்டர் என்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். பிராக்கெட்டுக்குள்ளே அந்த ஐடியை மென்ஷன் பண்ண மாட்டா சரி, அவ்வளோ. இப்போ கிரியேட், இன்சர்ட், அப்டேட், செலக்ட், டிலீட், ட்ராப், ஆல்டர். அப்போ இதில் இருக்க போகிற பகுதிகளை வச்சுக்கொண்டு இதில் எது எது டேபிளுக்கு உள்ள மட்டும் நடக்கிற விஷயம். இப்போ இன்சர்ட் அப்படின்றது ஒரு டேபிளுக்கு உள்ள நீங்கள் உங்களோட ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்டேட்ன்றது டேபிளுக்கு உள்ள போய் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை அப்டேட் பண்ணுறீங்க. செலக்ட்ன்றது அந்த டேபிளில் இருக்க போகிற விஷயங்களை பார்க்குறீங்க. டிலீட்ன்றது டேபிளுக்குள்ள இருக்கிற டீட்டெயிலை அழிக்கிறீங்க. அப்போ இப்படி இருக்கிறபடியால இதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிஎம்எல்னு சொல்லிக்கொள்வோம். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் என்னன்னு சொன்னால் ஒரு டேபிளுக்கு உள்ள இருக்க போற ரெக்கார்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்றது தான் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அப்போ எங்கள்கிட்ட சிம்பிளா எம்சிக்யூஸ்ல கேட்கலாம், டிஎம்எல்லுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு. செலக்ட் அப்படின்றது வந்து டிஎம்எல்லுக்கான ஒரு எக்ஸாம்பிள். எந்த டேட்டா டேபிள் இருக்கிறத நாங்கள் செலக்ட் பண்றோம். அதே மாதிரி நாங்க அங்க ரவுண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இன்சர்ட் அப்படின்றது ஒரு டிஎம்எல் இன்சர்ட். அடுத்தது அப்டேட்ன்றது ஒரு டிஎம்எல் அப்டேட். அடுத்து டிலீட்ன்றது ஒரு டிஎம்எல். இப்படி நாங்க வந்து எங்களோட டிஎம்எல்ல இருக்க போற குவேரிஸை நாளா பிரிக்கிறோம். டிஎம்எல்ல செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டிலீட் இவ்வளவுமே டிஎம்எல் என்ற கேட்டகரிகள். இதே நாங்க டிடிஎல் என்று சொல்ல வாரது என்னன்னு சொன்னால் டிடிஎல் என்று சொல்றது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்லி, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ன்றது நீங்க ஒரு பெரிய டேட்டா பேஸையோ அல்லது டேபிளையோ கிரியேட் பண்றது தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு கிரீன் கலரால மார்க் பண்றேன். ஒரு பெரிய டேபிளை கிரியேட் பண்றது, ஒரு டேபிளையே அழிக்கிறது, ஒரு டேபிளையே ஃபுல்லா மாற்றி அமைக்கிறது. ஒரு டேபிளுக்கு உள்ள இருக்க போற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக நாங்கள் ஒன்று பாவிக்கலாம் ட்ரன்கேட் என்று சொல்லி கொண்டு இருக்கு. இப்போ ட்ரன்கேட்ன்றது எங்களோட அட்வான்ஸ் லெவல் சிலபஸ்ல அட் பண்ணாத ஒரு விஷயம். ட்ரன்கேட்ன்றது வந்து அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் அழிக்கிறது. டிலீட் வந்து என்ன செய்யும், ஒரு ஆள் மட்டும்தான் அழிக்கும். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் டிடிஎல்ன்றதுக்கு சொல்லி கொண்டு வரலாம். டிடிஎல் அப்ப நாங்கள் வேற வேற எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொண்டு வரலாம்னு சொன்னால் ஒன்று சொல்றது கிரியேட், அடுத்த விஷயம் வந்து ட்ராப் டேட்டாபேஸ் அழிக்கிறது, அடுத்தது ஆல்டர், அடுத்தது ட்ரன்கேட். இப்படி 4 விதமான ஆக்களை நாங்கள் தனித்தனியே பிரிச்சிருக்கிறோம் டிடிஎல் டிஎம்எல் சொல்லி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதை நாங்கள் டைப் பண்ணி கொண்டு வருவோம். டிடிஎல் என்றா என்ன, டிஎம்எல் என்றா என்ன, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இங்க பார்த்து கொண்டு வரலாம்னு ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஒரு சின்ன டேபிள் மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த டேபிள்ல இருக்க போற டிஎம்எல் என்னென்ன, தென் இந்த டிடிஎல் என்னன்னு பார்த்துட்டு இதை விட எக்ஸ்ட்ராவான சில விஷயங்களும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். முதலாவது விஷயம் நாங்க பார்க்க போறது டிடிஎல் என்றதை பற்றி பார்ப்போம்.
ஓ டிஎம்எல் படிப்பா டிஎம்எல். இந்த டிஎம்எல்ன்றது இந்த விரிவாக்கம் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் மாதிரி சொல்லு. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லிக்கொள்ளும். ஸோ இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது டேட்டாவை ஜஸ்ட் அனலைஸ் பண்றது மட்டும், ஒரு டேபிளுக்குள்ள போய் அனலைஸ் பண்றது. இப்போ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு உங்கள்ட்ட எக்ஸாம்ஸ்ல ஏதாவது எம்சிக்யூல வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது செலக்ட், அதை விட இன்சர்ட், அதை விட அப்டேட், அதை விட delete. இந்த 4 விதமான ஆட்களையும் நாங்கள் டிஎம்எல் சொல்லிக் கொள்வோம். இதே நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லலாம் டிடிஎல், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இதுக்கான எக்ஸ்பென்ஷனையும் எழுதி கொண்டு வரேன். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு பெரிய டேட்டா பேஸையோ டேபிளையோ கிரியேட் பண்றது. ஸோ கிரியேட் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதே மாதிரி அந்த டேட்டா பேஸை அழிக்கிறதுக்கு ட்ராப், அது மாதிரி டேட்டா பேஸில் இருக்க போற பெரிய பெரிய மாற்றங்கள் செய்யறது ஆல்டர். இதை விட இப்போன்னு சொன்ன ட்ரன்கேட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது வந்து என்னன்னா டேட்டா டேபிள் இருக்கிற எல்லாரையும் ஒரே அடியாவே அழிக்கலாம். ஸோ ட்ரன்கேட்ன்றதும் ஒரு டிடிஎல்லுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல எம்சிக்யூஸ்ல அடிக்கடி ஒவ்வொரு முறையுமே கேட்கிற கேள்வி இதுதான். டிஎம்எல்லுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு, டிடிஎல்லுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு. சம்டைம் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த செலக்ட்ன்றவரை மட்டும் நாங்கள் வேறையா பிரிச்செடுத்து இதை நாங்க எப்படி சொல்லலாம்னா டிக்யூஎல் என்ற மாதிரி சொல்லி கொண்டு வரலாம். டேட்டா குவேரி லாங்குவேஜ் சொல்றது. டிக்யூஎல்ன்றதுக்கான விரிவாக்கம் என்ன வரும் என்று சொன்னால் டேட்டா குவேரி லாங்குவேஜ். இதுதான் டிக்யூஎல் மாதிரி சொல்லிக் கொள்வோம். அது செலக்டுக்கு மட்டும் நாங்க ஸ்பெஷலா சொல்லிக் கொள்றேன். ஸோ அதை பற்றி நாங்கள் worry பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் எங்களுக்கு டிடிஎல்லும் டிஎம்எல்லும் மட்டும்தான் எக்ஸாம் பர்பஸில் எங்களுக்கு தேவை என்றபடியால் இதை பற்றி நான் அவ்வளோ தூரம் இம்பேக்ட் கொடுத்து சொல்லல. பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, செலக்ட்ன்றதை நாங்கள் டிக்யூஎல்னு சொல்லலாம். இதை விட நிறைய விதமான லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும். டிசிஎல்ன்றது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் நான் அதை பற்றி worry பண்ணல. இந்த இடத்துல நாங்கள் டிஎம்எல் டிடிஎல் பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்றது தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நாங்கள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல எல்லா விஷயமே கவர் பண்ணியிருந்தோம். அதே நேரம் கடைசியா நான் இந்த வீடியோ கிளிப் ஃபுல்லாவே எஸ்கியூஎல் அப்படின்றா என்ன, பேசிக்ல இருந்து கடைசியா டிடிஎல் டிஎம்எல் மட்டுமான எல்லா குவேரிஸை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா அடிஷனல் வீடியோஸ் இந்த லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. அதுக்கான ஆன்சர் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஸோ டேட்டாபேஸ்ன்ற சீரீஸ் வந்து இந்த வீடியோ கிளிப்போட ஃபினிஷ் பண்ணப்படுது. இன்னொரு புது வீடியோ சீரிஸோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.